ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் 15 வருஷத்துக்கு அப்புறமா சென்னை சேப்பாக்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவுமே ஒரு கன்வின்சிங்கான ஒரு விக்டரியாகவும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி அவர்கிட்ட தான். வணக்கம் சார். வணக்கம். 25 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இது வரைக்கும் 3 மேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 11 சரியா செலக்ட் பண்ணல. ம். ஓகே, இந்த மேட்ச் வந்து 11 பரவாயில்ல. ம். அட்லீஸ்ட் 10 பீப்புள் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. கான்வே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. தென் அந்த இவருக்கு பதிலாக முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக ம். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் காம்போஸ் இஸ் a குட் பிளேயர். ஓகே. அவரை கொண்டு வந்துருக்கலாம். இஸ் ஆல்ரவுண்டர் வேற. அவர் கொடுத்துருக்கலாம் சான்ஸ்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா காம்போஸ் நல்லா போடுறாரு, நான் பார்த்துருக்கேன் ம். டெஃபினட்டா. ம். ஸோ மற்றபடி வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தாக்க ம். போலிங் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் இன்னைக்கு. ம். ஏன்னா ஆஹ், 10 ரன் போலர் பிரமாதமா போட்டார் இன்னைக்கு. ம். பிரமாதமா போட்டார், உயிரை கொடுத்து போட்டார் வேற. ம். அவர் அந்த ஆக்ஷன்ல வந்து 148 போட்டார், கிலோமீட்டர்ஸ்லாம் போட்டார் அவர். அண்ட் அடிக்கவே முடியல, அவர் எல்லாருமே திணறினாங்க. அப்கோர்ஸ் 1 2 பவுண்டரி போச்சு அவர் போலிங்ல. அது பிகாஸ் அந்த மிஸ் ஹிட் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் ரொம்ப நல்லா போட்டார். அது வந்து பாசிட்டிவ் சைடில் அதை பார்க்கலாம். ம். ஆனால் மொத்தத்தில் சிஎஸ்கே பேட்டிங்கு, இந்த பேட்டிங் வச்சுட்டு ம். அவங்க வந்து ஐபிஎல் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. ம். ஓகே சார். அண்ட் நம்ம யூஸ்வலாக நீங்கள் சொன்னது என்னன்னா கான்வே உள்ள வந்துட்டாருன்னா மேபி லைக் திங்ஸ் மைட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணுறாங்க. யூஸ்வலாக என்னன்னா கான்வே உள்ள வந்துட்டாருன்னா ஆமா. கான்வே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு ஆல்ரெடி ப்ரூவன் ஒரு டூவோ. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். எஸ். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரூவன் டூவோவும் கூட. ரெண்டு பேருமே 2023 ஆமா. சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்னு பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ரோல் ரெண்டு பேரோட டூவோ வந்து ப்ளே பண்ணுச்சு. இந்த வகையில் ரச்சின் அண்ட் கான்வே ரெண்டு பேருமே லெஃப்ட் அப்படின்ற ஒரு இதாக இருக்கட்டும். அண்ட் ஒரு புது டுவோ ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமாவும் இருக்கட்டும். இந்த ஒரு இல்ல, இது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ம். ஏன்னா அது வந்து மிஸ்டேக்னு நான் சொல்லுவேன். ம். நான் நினைக்கிறேன் ருத்துராஜும் கான்வே ஓபன் பண்ணியிருக்கணும். ம். ருத்துராஜ் வந்து இந்த எல்போ இன்ஜுரினால ஒருவேளை முன்னாடி வராமல் தரான்னு தெரியல. பட் எல்போ இன்ஜுரிக்கும் ஓப்பனிங் பண்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. ம். ம். ஸோ டெஃபினட்டாக வந்து ருத்துராஜ் அண்ட் கான்வே ஓப்பன் பண்ணாக்க பெட்டராக இருந்திருக்கும். ஒன். செகண்ட் வந்து அப்போ நம்பர் 3 வந்து இவர் வந்திருக்கலாம், ரச்சின் ரவீந்திரா வந்திருக்கலாம். ஓகே. ம். பட் மொத்தத்தில் வந்து ஒரு இன்டென்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பவர் பிளேல 30 ரன் 40 ரன் ஆச்சா யூஸ் இல்லை சார். ம். அது பெரிய ப்ராப்ளம் அது. ம். அது விக்கெட் வேற போயிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது. அதை இப்போ இந்த போன மேட்ச் அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாமே பார்த்தாக்கா 30 40 ரன்ல பவர் பிளேல முடிச்சிட்டாங்க அவங்க. ம். தட் இஸ் நாட் குட். ஓகே. அண்ட் நம்ம இதுல இன்னொரு விஷயத்த பர்டிகுலரா பாக்குறது என்னன்னா இப்போ இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்க கரண்ட்லி நடந்துட்டு இருக்கிற இந்த மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 60 இருந்து 70 ரன்ஸ் பவர் பிளேல மட்டுமே எடுக்கிறாங்க. மேபி லைக் அந்த ஒரு ஓகே. 30 டு அந்த 40 ரன்ஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையா நீங்க பாக்குறீங்களா சார்? அப்படி இல்லை. அதனால என்ன ஆகுது, பவர் பிளேல சரியா அடிக்காதனால அடுத்தடுத்து வந்து ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அவங்க. அப்போ வந்து விக்கெட் லூஸ் பண்றாங்க அவங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பவர் பிளேல வந்து ஃபீல்டர்ஸ் 2 ஃபீல்டர் தான் வெளியே வைக்கலாம், அப்போ ரன் அடிக்குது ஈஸி. அந்த ம். மாதிரி அடிச்சுட்டு நீங்க ஸ்டாக் பண்ணிடணும் ரன்னை. இப்போ ம். 60 70 ரன் ஸ்டாக் பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் சொல்லலாம் மிடில் ஆர்டர்ல. ம். அந்த மாதிரி பண்ண முடியாம இப்போ பவுண்டரி கட்டாயம் ஆகுது. ம். எனக்கு என்னமோ இந்த 183ல அவங்கள பண்டில் பண்ணிட்டு தட் இஸ் அ குட் குட் bowling பெர்ஃபார்மன்ஸ். ம். நான் வந்து போற போக்க பார்த்தாக்க டிசி வில் கோ 210 அப்படி போவாங்கன்னு நினைச்சேன். எப்படி 20 30 ரன் ஷார்ட் அவங்க. ம். ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கணும் இவங்க பேட்டிங்ல. ஆனால் திருப்பி திருப்பி பார்த்தா பேட்ஸ்மேனே இல்லை சார் சிஎஸ்கேல. ம். இப்போ வந்து துபேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கீ பிளேயரு. ம். சரி, இவங்க வந்து கான்வே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அது ஃபெயில் ஆயிட்டாரு விட்டுக்கோங்க. ம். இப்போ துபே எல்லாம் கன்சிஸ்டண்டா அடிக்கணும். அவர் வந்து ஒரு சிக்ஸ் மன்னன் ஆயிட்டாரு அவர். ம். ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் அடிக்கிறது அப்புறம் உள்ள போயிட்டாரு, அந்த மாதிரி ஆயிடுது. ம். அண்ட் இம்பாக்ட் பிளேயர் வேற ஃபுல்லா உட்காந்துருக்காரு, யங்ஸ்டர். 25 வயசு தான் ஆறுது. அவர் என்ன பண்ணிருக்கணும், போலிங் போட ஆல்ரவுண்டர் வேற அவர். ம். அவர் லெவன்ல இருந்திருக்கணும். இம்பாக்ட் பிளேயரா வேற ஏதாவது ஓல்ட் மேன் யாராவது ஒருத்தர் வச்சிருக்கலாம். ம். ஓகே. ஸோ அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ம். ஓகே சார். அண்ட் நம்ம இந்த இன்னொரு விஷயமும் பார்க்குறோம்னா சிவம் துபே வந்து யூஸ்வலி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் ஸ்பின். எந்த மாதிரி ஸ்பின் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 2024 சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன் அவருக்கு ஆப்போசிட்டாக ஸ்பின் போடுறதுக்கு எல்லா டீமுமே பயந்தாங்க.
ஆனா தொடர்ந்து ஆமா. பேக் டு பேக் மேட்சஸ்ல சிவம் டுபே மறுபடியும் ஒரு ஸ்பின்னர்கிட்டயே விக்கெட்ட ஸ்பின்னுக்கு So, ஆக்சுவலா வந்து டெல்லி கேப்டனே ம், நீங்க பார்த்துருந்தாங்கனாக்க சிவம் துபே வந்த உடனே ம், ஸ்பின்னரை கட் பண்ணிட்டு மிஷர் ஸ்டார்க்கை கொண்டு வந்தார் அவர். ம், yeah, ஏன்னா அவர் வீக் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் bowling எஸ்பெஷலி வீக் அகேன்ஸ்ட் பவுன்சர் சொல்லிட்டு. ம், பட் இவர் வந்து ஸ்பின்னருக்கே அவுட் ஆயிட்டார். ம், தட் இஸ் அ வெரி சேட் திங். yeah. அண்ட் மேபி லைக் அப்போ அவரை கிராக் பண்ணிட்டாங்களா சார்? அவரை எப்படி அவுட் ஆகணும் அப்படின்ற ஒரு வித்தையை வந்து கிராக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆப்போனன்ட்ஸ்? ஏன்னா பேக் டு பேக் அவர் ஸ்பின்னர்ஸ்ட் அவுட் ஆகுறாரு. இல்ல, இவர் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா விளையாடல அப்படிதான் சொல்லணும். ஓ, ஏன்னா அந்த மாதிரி டிஃபிகல்ட் பால் கிடையாது. ம், அவ்வளோ மெக்னிஃபிஷியன்ட் பியூட்டிஃபுல் பால் அப்படிலாம் கிடையாது. ம், சாதாரண பால் இவர் அவுட் ஆயிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். ஓகே சார். அண்ட் இன்னைக்கு ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு 50 அடிச்சிருக்காரு விஜய் சங்கர். 69 ஆஃப் 54 டெலிவரிஸ். அது எப்படி பாக்குறீங்க சார் அந்த ஒரு கேமை? அது வந்து விஜய் சங்கர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், உங்களுக்கு தெரியும். நான் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இந்த இன்னிங்ஸை மறந்துடணும்னு தான் ட்ரை பண்ணுவார் அவர். ஓகே, வை ஏன்னா சார்? ஃபர்ஸ்ட் ஜீரோலயே அவர் வந்து என்ன ஆயிடுத்து, எல்பிடபிள்யூ அவுட்டு. ம், அவங்க டிஆர்எஸ் கேட்காம விட்டாங்க. ம், ஓகே, அது ஒன்று. அப்புறம் கிட்டத்தட்ட 3-4 கேட்ச் போச்சு. எஸ், அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் இப்படி தலையாட்டி இருந்தார். அவருக்கு வந்து இந்த டைமிங் பால், ம், அதாவது புல் ஷாட் அடிக்கிறாரு, பேட் டாப் எட்ஜில் பட்டு ஆஃப் சைடில் போகுது. ம், அப்புறம் லெக் சைடில் இப்படி கிளான்ஸ் பண்றது, பாயிண்ட்ல போகுது. ம், அப்புறம் ஆஃப் சைடில் அடிச்சா லெக் சைடில் போகுது. அது மாதிரி ஒரு எராட்டிக் இன்னிங்ஸ் அது. ம், நாட் அட் ஆல் கன்வின்சிங். அண்ட் அது விஜய் சங்கரே ஃபீல் பண்ணார், நல்லா தெரியுது. ம், அப்போ ஒவ்வொரு டைம் அந்த பேட் ஷாட் அடிச்சு தலையாட்டிருந்தார் இப்படி. ம், பட் அவர் ஒன் திங் யூ மஸ்ட் லைக் என்னன்னாக்க, உயிரை கொடுத்தார் டீமுக்காக. எஸ், அதாவது எப்படின்னாக்க, கடைசி வரைக்கும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிலேட் பண்ணி, நம்ம அந்த சில பேர் வந்து மட்டமான கேட்ச்லாம் விட்டாங்க, அந்த மாதிரினாக்க அப்படியே டிஜெக்ட் ஆடுவாங்க, தலை தொங்கி போடும். இவர் அப்படி இல்லாம நல்லா விளையாட ட்ரை பண்ணார் கடைசியில். எனக்கு என்ன புரியலனாக்க, தோனி வந்தாரு, தோனியும் விஜய் சங்கரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ம், பட் என்னன்னா, ரன் ரேட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ம், ரெண்டு பேருக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. ம், அண்ட் அப்படியே சிங்கிள்ஸ் தான் எடுத்தாங்க, யாருமே பிக் ஷாட் போல. yeah, டோனி வந்து பிக் ஷாட் போகணும், ஏன்னா அவரால் சிங்கிள்ஸ் ஓட முடியலன்னு தானே கம்ப்ளைண்ட்டு. ம், அதனால தான் முன்னாடி வராம கடைசி தான் வராரு. அந்த சமயத்தில் அவர் எதுக்கு சிங்கிள்ஸ் ஓடிட்டு இருக்காரு தெரியல. ம், அவர் வந்து 24 runs in 24 balls அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தார் அவர். yeah, இன்ஸ்டெட் அவர் வந்து பிக் ஷாட்டுக்கு போயிட்டு, ஏன்னா பின்னாடி அஸ்வின் இருக்கா, எப்படி இருந்தாலும் மேட்ச் வந்து நீங்க 20 overs அந்த ஸ்கோர் 183 அடிக்கலனாக்கா யூ லூஸ் த மேட்ச், ம், ரைட்? ம், ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படி கிட்டக்க போனாக்க நெட் ரன் ரேட் தான் இம்ப்ரூவ் ஆகும், ம், ஓகே. மேட்ச் தோத்தாலும். அண்ட் ஒரு ஒரு விஷயம் இருக்கு சார். என்னன்னா அவங்க வந்து மேபி லைக் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதனால 20th ஓவர் வரைக்கும் போகிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு தியரி இருக்கு. அது அதை எப்படி பாக்குறீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்டே ரொம்ப அக்ரஸிவா அட்டாக் பண்ணி கம்மியான ரன்ல அவுட் ஆகிறதுக்கு பதிலா நெட் ரன் ரேட்டை சேவ் பண்றதுக்காக கொஞ்சம் நிதானமா ஆடி கடைசி பால் வரைக்கும் கொண்டு போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி இருக்குது. பட் அவங்க வந்து மேபி லைக் நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? அவங்க ஃபர்ஸ்டே போயிட்டு ஒய் நாட் ப்ளே ஃபார் த வின் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுதா சார்? நீங்க வந்து உங்களுக்கு கேமுக்குள்ள வந்துட்டீங்க, அடிச்சு வின் இல்ல பண்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி எதுவும் தோணுதா சார் உங்களுக்கு? இல்ல நீங்க வந்து சொல்றதுல கன்ஃபியூசிங்கா இருக்கு. எப்படின்னா, ஓகே, எப்படியாவது வின் பண்ணணும், 2 பாயிண்ட் எடுக்கணும். யா. ஓகே, ம். சப்போஸ் வின் பண்ண முடியலனாக்க 0 பாயிண்ட். ஆனால் நெட் ரன் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். ம். ஓகே. நெட் ரன் ரேட் கால்குலேஷன் எப்படி தெரியுமா? ரன் ஸ்கோர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பால்ஸ், எஸ். அப்படிதான் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், 180 அடிச்சுட்டு 183 அடிக்கிறதுக்கு பதிலாக 180 அடிச்சுட்டு 20 ஓவரில் அடிச்சிங்கனாக்க உங்களுக்கு 9 தான் வரும். ம். வேற நீங்க வந்து 17 ஓவரில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ம். 9 பாயிண்ட் சம்திங் வரும், ம். ஓகே. இல்லையா? ஸோ அதனால வந்து தோத்தாலும் நெட் எவ்வளோ எவ்வளோ கம்மி ஓவர்ஸில் ரன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதுதான் நெட் ரன் ரேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம். ஓகே சார். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் வித்துட்டு போனாக்க நெட் ரன் ரேட் குறையும். ஓகே. ஏன்னா விக்கெட்ஸ் நோ மேட்டர் இதில். ம். இதில் வந்து நம்பர் ஆஃப் ரன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பால்ஸ், ஓகே. அதுதான் கணக்கு. ஸோ ஓகே சார். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தட் மீன்ஸ் முன்னாடியே அடிக்கணும் நீங்கள். ம். ஓகே சார். மேபி லைக் உங்களுக்கு இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் எதுவும் இருக்குதா சார்? ஏன்னா தோனி வந்து 26 டெலிவரிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 26ல ஜஸ்ட் 30 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோன்னா 115. அது வந்து உங்களுக்கு எதுவும் ஏமாற்றம் அளிக்குதா? கண்டிப்பா. ம். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை தோனிகிட்ட. எதுக்கு அவர் வந்து உயிரை கொடுத்து சிங்கிள்ஸ் எடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே காலில் ப்ராப்ளம் இருக்கு. ம். அவர் மாட்டம் வந்து இந்த 24 பால்ல வந்து 4 6 அடிச்சிருந்தாருனாக்க ம். டெஃபினட்டா 50 அடிச்சிருப்பாரு அவர்.
ம். ஓகே சார். அது வந்து சைடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், வின் பண்ணாட்டா கூட நெட் ரன் ரேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்படி கொஞ்சம் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் போயிட்டோம் அப்படின்னா, கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் சார். ரொம்ப ஒரு நிதானமான சார் கேஎல் ராகுல் அது ம். ரொம்ப அது அருமையா எப்படின்னாக்க நல்லா தெரியுது. கேஎல் ராகுல் வாண்ட்ஸ் டு கம் பேக் டு T20 டீம். ம். ஓகே. ஏன்னா ஓப்பனிங் ஓவரில் மேடன் ஓவர் கொடுத்த ஆள் அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் அவர் பேரில். எஸ். ரைட்டா? அந்த மாதிரி 2 3 மேட்ச் பண்ணியிருக்காரு அவர். ம். ஸோ இன்னைக்கு என்னன்னா அதிரடி ஆட்டம் ஆடினார். ம். அண்ட் சின்ன பசங்க மாதிரி எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ம். அந்த ரேஞ்சில் வந்து இவர் பிரமாதமாக அடிச்சு ஆடினார். ம். நல்ல ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்தது. ம். சைடுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த 100 அகமடை வந்து அவரே ஃபுல்லாக விளையாடினார். அது ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா சைடு வந்து மற்றவங்களாம் வந்தாக்கா 100 அகமடை வந்து ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே விளையாடினார். அதுவும் நல்லா இருந்தது. ம். மொத்தத்தில் வந்து அவங்க வந்து 200 மேலே போவாங்கன்னு நினச்சேன். எங்கோ வந்து ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி ஆயிட்டு அந்த 200 வரல. ஏன்னா விக்கெட்ஸ் நிறைய இருந்தது கையில். ம். உள்ள வந்து அசுதோஷ் எஸ். அசுதோஷ் சர்மாவா அவர் ஒருத்தர் இருக்காரு, பிளஸ் விப்ராஜ் இருக்காரு. இவங்க 2 பேரும் செம்ம அதிரடி பண்ணாங்க. ம். அவங்க வந்து டெஃபினட்டா வந்து நம்ம பார்த்துருக்கோம், அந்த சேஸ் பண்ணி எஸ். எல்எஸ்டியை அவங்க பீட் பண்ணாங்க. ம். பட் அந்த மாதிரி ஆளுகளை வந்து இருக்கும்போது அவங்களையும் முன்னாடி அனுப்பாம ஒரு மாதிரி ரன் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது ஓகே சார். டிசிக்கு. அண்ட் அது இந்த அதுதான் டீம்னால ஓகே. சி சி ம். சாரி ஆக்சுவலா சிஎஸ்கேனால இட்ஸ் ஓகே. எஸ். ம். ஓகே சார். என்னோட பட் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினும் என்னன்னா அதுதான் சார் இருக்குது. இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து டூ டவுன் வந்தாரு. டூ டவுன் வந்த இடத்துல மேபி லைக் அந்த இடத்துல ஸ்டப்ஸோ இல்லைன்னா சமீர் ரிஸ்வியோ வந்திருந்தேன்னா அசுதோஷ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிக சான்சஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அக்ஷர் பட்டேல் பார்த்தோம் அப்படின்னா 14 பால்ஸ்ல ஜஸ்ட் 21 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பாக்குறீங்களா நீங்க? இல்ல இல்ல அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்டார்டட் வெரி வெல். ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சார், எஸ். 4 6 அடிச்சார். ம். பிரமாதம் ஆடினாரு. நான் என்ன சொல்றேன்னா அக்ஷர் வந்து இன்னைக்கு டெஃபினட் இந்தியன் டீமுக்கு நம்பர் 4 நம்பர் 5க்கு லாய்க். ஓகே. சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபுல்லா நம்பர் 5 போனார். ம். அது தேங்க்ஸ் டு கம்பீர். ம். பட் நான் என்ன சொல்றேன்னாக்க அதோட ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன். ஓகே. ஏன்னா நிறைய நிறைய பிளேயர்ஸோட கேஎல் ராகுலுக்கு முன்னாடி போனார் சாம்பியன்ஸ் டிராஃபில. எஸ். ஏன்னா அவர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டிரைவ் அடிக்கிறார் பட்டு பட்டுன்னு. ம். அதுதான் நம்ம ஜடேஜாக்கு அந்த மாதிரி ஒரு இதுக்கு இல்லை, ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை அவருக்கு ஜடேஜாக்கு. அவர் ஜடேஜா வந்து ரொம்ப லிமிட்டட், ஆஃப் சைடு ஸ்ட்ரோக்கே கிடையாது. எல்லாம் இந்த ஷாட் ஒன்று தான் அடிப்பார். ம். லாங் ஆன் அண்ட் மிட் விக்கெட்ல தான் அடிப்பார். ம். பட் இவர் அப்படி இல்லை, ஆஃப் சைட்லாம் பயங்கர டிரைவ் அடிக்கிறார். பிரமாதமான கவர் டிரைவ் ஒன்று அடிச்சார் ஃபர்ஸ்ட் வந்த உடனே. ம். அண்ட் அதனால வந்து டெஃபினட்டா இட்ஸ் இம்ப்ரூவ்ட் பேட்ஸ்மேன். அண்ட் என்னன்னா 30 வந்த உடனே கொஞ்சம் கண்ணாப்பனா சுத்தி அவுட் ஆயிட்டு போயிட்டார். அது ஓகே. கூடாம வந்து பில்டப் பண்ணணும் இன்னிங்ஸ். ஏன்னா அவர் இருக்க இருக்க ரன் ரேட் இம்ப்ரூவ் ஆகும். ம். ஓகே. வேற அசுதோஷ் ஆர் விப்ராஜ் அவங்க 2 பேரும் என்னன்னாக்க கம்ப்ளீட்டா வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் கேம் கூட ஆடக்கூடிய சக்தி இருக்கு அவங்களுக்கு. ம். அவங்க டெஃபினட்டா வந்து இந்த ஸ்கூப் ஷாட், அந்த ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் கேஎல் ராகுல் வந்து நின்று ஒரு பேக் போன் மாதிரி நின்னார் டீமுக்கு. அதுல வந்து எஸ் விக்கெட் லூஸ் பண்ணாம இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ரன் ரேட் கம்மி ஆயிடுச்சு. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். சேட் டே ஃபார் சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ சார்.